எல்என்பி ரினியூவபிள் சிஸ்டம் சபை எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஷிப் ஆட்டோமேஷனோட பேசிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாட்டை நம்ம 22 பார்ட்ஸை ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நம்ம பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதில் ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் 1 to 22 தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்டாக எல்லா பாட்டையுமே பார்த்துக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷிப் ஆட்டோமேஷன் மட்டும் இல்லை, பில்டிங் ஆட்டோமேஷனாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்கனாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டயக்ராம்ஸை ரீட் பண்ண தெரியணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சிஸ்டம் இன்டகிரேட்டராக அங்கே போகும்போது ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துக்கு ஒரு சொல்யூஷனை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, இல்லை அங்கே அவைலபிள் இல்லாத ஒரு சிஸ்டத்தை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன்று எலக்ட்ரிக்கல் டயக்ராம்ஸை கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும், டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் எக்ஸிஸ்டிங்கை ரீட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட பார்ட் 1ல் நம்ம என்னென்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்யூப்மெண்ட் மார்க்கிங் டயக்ராமில் எப்படி பண்ணுவாங்க, எப்படி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை ரீட் பண்ணணும், ஓகேங்களா, ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் ஐட்டம்ஸை எப்படி லொக்கேட் பண்ணணும், ஓகேங்களா, எப்படி நம்ம பிளாக் டயக்ராமை ரெப்ரசென்ட் பண்ணணும், அதே மாதிரி வந்து வயரிங்க்கும் கண்டக்டர் நம்பரிங்கை எப்படி பண்ணுறாங்க, எப்படி வந்து நம்ம பிரேக் ஐடென்டிஃபையர்ஸ்க்கான லிங்கை ஒரு டயக்ராமில் கிரியேட் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு கேபிள் டயக்ராம் இல்லை கேபிள் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம டயக்ராமில் எப்படி கிரியேட் பண்ணணும், எத்தனை விதமான மெத்தடில் நம்ம வயரிங்ஸை செய்ய முடியும், அதே மாதிரி ஒரு டெக்னிக்கல் டேட்டாஸை பற்றியும் அதை அந்த டைப்போட டெசிக்னேஷன்ஸை பற்றியும் டயக்ராமில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட டிஸ்கஷனில் நிறைய இடங்களில் நம்ம சிம்பிள்ஸ், ஷார்ட் ஃபார்ம்ஸ், அப்ரிவேஷன்ஸு பயன்படுத்துவோம். எஸ்பெஷலி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு, சர்க்யூட் பிரேக்கர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு, கனெக்ஷன்ஸை, ஜெனரேட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஃபியூசஸ், சர்க்யூட் பிரேக்கர்ஸ், ப்ரொடெக்ஷன் மானிட்டரிங் ரிலேஸ், ஸ்விட்சஸ், ரிலேஸ், கான்டாக்டர்ஸ், யூனிட்ஸ் அண்ட் டைவர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம் அண்ட் சிம்பிள்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ பார்க்கும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பாட்டை ரெஃபர் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ முதல்ல மார்க்கிங் அண்ட் டெசிக்னேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு எக்யூப்மெண்ட் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான்ட்டோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பருங்கிறது ரொம்ப முக்கியம். பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன் போது அது எந்த பிளான்ட், ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2-3 பில்டிங்கில் ஒர்க் பண்ணலாம். ஸோ 2-3 பில்டிங்ஸோட ட்ராயிங்ஸ் உங்ககிட்ட இருக்கலாம். ஸோ அப்போ அந்த பிளான்ட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும்னா முதல்ல அந்த பில்டிங்கோட ஐடென்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்னும் போது ஹெட் குவார்ட்டர்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடி சென்டர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இது 2 ஷார்ட் ஃபார்மில் ஒன்று ஹெச்கியூ இல்லாட்டி எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன். அடுத்தது லொகேஷன் ஆஃப் த ஐட்டம். ஸோ இப்போ இந்த பில்டிங்கில் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அந்த பில்டிங்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் லொகேஷன் ஆஃப் த ஐட்டம். அதாவது அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கலாம், செகண்ட் ஃப்ளோர் இருக்கலாம், இன்னும் சில இடங்களில் 13 ஃப்ளோர் இருக்குன்னா அந்த 13வது ஃப்ளோரில் இருக்கலாம், இல்லாட்டி பேஸ்மெண்ட்ஸில் இருக்கலாம், கான்கோர்ஸ் லெவலில் இருக்கலாம், அப்கிரேட் லெவலில் இருக்கலாம். ஸோ அந்த லொக்கேஷனும் ரொம்ப முக்கியம். அடுத்தது என்ன டைப் ஆஃப் ஐட்டம் அது, ஓகேங்களா, அந்த டைப்பில் நிறைய நம்பர்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங்கில் ஒரு டெம்பரேச்சர் சென்சார் தான் இருக்கணும்ட்டு இல்லை ஒரு ப்ரெஷர் சென்சார் இல்லை ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் தான் இருக்கணும், நிறைய நம்பர் ஆஃப் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த நம்பர்ஸை நம்ம ஈஸியாக மென்ஷன் பண்ணணும். இந்த ரூமில் இருக்கக்கூடிய இந்த டிவைஸ்க்கு நம்ம என்ன நம்பரையும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அடுத்ததாக ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சில இடங்களில் நம்ம மானிட்டரிங் பண்ணுறதுக்கு வேண்டி மட்டும் சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்போம், சில இடங்களில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேண்டி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்போம், சில இடங்களில் ரெண்டுமே பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணோம். அதுக்கு அடுத்ததான் ரொம்ப கடைசியாக நம்ம என்ன விஷயம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த டெர்மினலில் டெர்மினேட் ஆகிருக்கு, ஓகேங்களா, அந்த கண்டக்டர் என்ன அப்படிங்கிற இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக கொடுக்கணும். இதுதான் மார்க்கிங் அண்ட் டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக்கோட அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பிளாக் 1ல் வந்து பிளான் இருக்கும், பிளாக் 2ல் லொக்கேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலே நம்ம ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஹவு டு ரீட் டயக்ராம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பாட்டை நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஒரு ட்ராயிங்கை நம்மளால உருவாக்க முடியும். இப்படி ஒரு ட்ராயிங் நம்ம கிட்ட கொடுத்தாலும் நம்மளால நிறைய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறது நம்ம கிளியராகவே வந்து ஒரு என்டையர் அவுட்லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எஸ்பெஷலி ஹவு டு ரீட் எலக்ட்ரிக்கல் டயக்ராம்ஸுங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இதில் இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைன் பிரேக்கர்ஸ் அதோட கண்டினியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதே மாதிரி டெர்மினல் ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைம் டிலே செட் பாயிண்ட்ஸை பற்றி பேசியிருக்காங்க, ஓகேங்களா. டேக் ஐடென்டிஃபையர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன் குரூப்ஸாக அதை வந்து லொக்கேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஷீட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எத்தனை நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் இருக்குது, ட்ராயிங் நம்பர் என்ன. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ட்ராயிங்குள்ளே டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க.
அடுத்ததான் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றும் ஆப்ரேட்டபிள் டைப், இன்னொன்று நான் ஆப்ரேட்டபிள் டைப். பட் ரொம்ப முக்கியமாக இதை பேசிக்கலாக 2 கிளாசிஃபிகேஷன் போடுவாங்க எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் அதோட சிம்பிள், கரெக்டான சிம்பிள். அதுக்கு அடுத்தது அது NO பொசிஷன் ஆர் NC, அதாவது நார்மலி ஓப்பன் பொசிஷனா இல்லை நார்மலி க்ளோஸ் பொசிஷனா அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப கண்டிப்பான ரொம்ப முக்கியமான ரூல். அதுதான் கான்டாக்ட் ரெஃபரன்ஸோட பொசிஷன் ரொம்ப முக்கியம். அடுத்ததான் வந்து இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமை லொக்கேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு எலக்ட்ரிக் டயக்ராமை வந்து நீங்கள் வந்து ஒரு ஷீட் நம்பர்ஸ் ப்ராப்பராக அசைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதுவே நீங்கள் அந்த ஷீட்டையே சப்டிவைட் பண்ணுறீங்க செக்ஷன்ஸாக அப்படின்னா, ஹரிசாண்டலாக நீங்கள் அதை சப்டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 0 1 2 3 4 இல்லை வெர்டிக்கலாக சப்டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா ABCD அப்படிங்கிற ஒரு சப் டிவிஷன் நீங்கள் கொடுத்துருக்கணும். இப்போ அதே மாதிரி டயக்ராமோட செக்ஷன், டயக்ராமோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷன் பிளாக் இருக்கணும். அதுக்கப்புறமா அதை செப்பரேட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் சைன், அதுக்கடுத்து ஷீட் நம்பர், அதுக்கப்புறம் செப்பரேட்டிங் சைன், அப்புறம் ஷீட் செக்ஷன், கடைசியாக வந்து சீட் செக்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டயக்ராம் ரெஃபரன்ஸ் கோடில் நம்ம கொடுக்கணும். அடுத்ததான் இப்போ ஒரு பிளாக் டயக்ராம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரோலோட டெர்மினல் செட்ஸை நம்ம கொடுக்கணும். அதுக்கு என்ன பவர் சப்ளை நீங்கள் கொடுக்குறீங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கணும். இதே வந்து அதோட சேஃப்டி சிஸ்டமோட சேஃப்டி சிஸ்டங்கள் என்னென்ன அந்த டெர்மினல்ஸு அதை பற்றி சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறமா இப்போ இன்னும் அது வந்து ரிமோட்லி எங்கேயாவது லொக்கேட் ஆயிருக்கா அப்படின்னா அந்த ரிமோட் இண்டிகேட்டர்ஸை பற்றின டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிளாக் டயக்ராமில் இருக்கணும். இது வந்து ஒரு ஜென்ரல் ஓவர் வியூ தான் இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்ததான் வயர் அண்ட் கண்டக்டர் நம்பரிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு ட்ரபிள் ஷூட்டிங்கே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சைட்டில் வந்து என்ன கேபிள் எந்த டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், என்ன கண்டக்டர்ஸ் அதில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது கிளாரிட்டி நமக்கு வேணும்னா கண்டிப்பாக வயர் அண்ட் கண்டக்டர் நம்பரிங் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எப்பயுமே சரி, நம்ம ஃபீல்டுலேயும் சரி, நம்ம ட்ராயிங்லேயும் சரி, கண்டக்டர் ரெஃபரன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். அதோட டெர்மினல் ரெஃபரன்ஸ் நம்பர், ஃபெரூல் நம்பர், ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்கணும். அப்போ தான் மெயின்டெனன்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் இந்த லைன் பிரேக் ரெஃபரன்ஸ். இந்த லைன் பிரேக் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ட்ராயிங்கை ஒரே பேஜில் முடிக்க முடியாமல் போகலாம். அப்போ அதை வந்து நம்ம வேறு பேஜில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடங்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்போம், இல்லை ஒரு கண்டினியூஷன் மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இந்த பார்ட்டோட இன்னொரு கண்டினியூஷன் வந்து இந்த பேஜில் இந்த இடத்துல தொடங்குது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி காமிக்கிறதுக்கு வேண்டி காமிச்சிருப்போம். ஸோ அது இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இங்கே பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இதில் கண்டினியூஷன்ஸ் இங்கே இருக்குது. ஏன்னா இங்கிருந்து ஒரு கனெக்ஷன் வந்து இந்த எலிமெண்ட்டுக்கு போகுது, எலக்ட்ரிக்கல் எலிமெண்ட்டுக்கு போகுது. அதனால இது ரெண்டுமே வந்து கிளாரிட்டியாக காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் லைன் பிரேக்கர் ஐடென்டிஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேபிள் ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த கேபிள் ரெஃபரன்ஸ் டேபிளில் கிளியராக கேபிள் மார்க்கிங் என்ன, கேபிளோட எத்தனை நம்பர் ஆஃப் கோர்ஸ் இருக்குது, அதோட சைஸ் என்ன, ஓகேங்களா, எந்தெந்த டெர்மினலில் இந்த கன்சர்ன் கேபிள்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அதோட கலர் கோட்ஸ் என்ன, ஓகேங்களா, அதோட டெர்மினல் நம்பர்ஸ் என்ன, டெசிக்னேஷன் சிம்பிள்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம கிளியராக கொடுத்துருக்கணும். அடுத்தது மெத்தட் ஆஃப் வயரிங். ஸோ நம்ம வயரிங்கை வந்து ஒன்று கனெக்டர்ஸை எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ண மாதிரி காமிச்சிக்கலாம். ஓகேங்களா, A and Bயில் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டர்ஸ் ஜாயின் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம ட்ராயிங்கில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். செகண்ட் கனெக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் தான் வந்து 1லேருந்து போகக்கூடிய ஒயர் 1ல் ஜாயிண்ட் ஆகி 51க்கு போகுது அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் Cயில் காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா D அந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 1 2 3 4 5 6 ஒயரில் அந்த 3 ஒயரும் ஜாயின் அடிச்சு அதிலிருந்து அந்த கேபிள் வந்து அங்கே போகுது அப்படின்ட்டு. அதே ஈல பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ட்விஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வயரிங்ஸ் பண்ணலாம். அடுத்ததான் டெக்னிக்கல் டேட்டா அண்டு டைப் டெசிக்னேஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ டெக்னிக்கல் டேட்டாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்டோட ஐடென்டிஃபிகேஷன் கோடு சின்னதாவது அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இது வந்து எக்யூப்மெண்ட்டை பொறுத்து மாறும். சில நேரத்தில் காண்டாக்டர்ஸு, ஸ்விட்சஸ், ரிலேஸ்க்கு கன்சர்ன் ரெப்ரசன்டேஷன் ப்ராப்பராக கொடுக்கணும். அது மோட்டராக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். சரிங்களா, நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்கோம். நாங்கள் PLC ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்குறோம் வித் சர்டிஃபிகேஷனோட. எஸ்பெஷலாக சீமென்ஸ், ஆலன் ப்ராடிங், டெல்டா PLC பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, எஸ்பெஷலி பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ஷிப் ஆட்டோமேஷன், எஸ்பெஷலி இந்த GCC கண்ட்ரீஸில் கத்தார், ஒமான், சவுதி மாதிரி நாடுகளில் போய் நீங்கள் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஆட்டோமேஷன் ட்ரைனிங்ஸை நாங்கள் கொடுக்குறோம்.
ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ அலாங் வித் சர்டிஃபிகேஷன். அதே மாதிரி எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கருத்து நீங்கள் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, அது ரிலேட்டடாக எதாவது கைடன்ஸ் பண்ணணும்னா நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி இப்போ ஒரு அவைலபிள் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் சோலார் டிசி லைட் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கான உதவிகள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கலாம், உங்களோட பயிர்களை காட்டு மிருகங்கள்கிட்ட நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் பதிலாக நீங்கள் சோலார் ஃபென்சிங்கை போட முடியும். அந்த சோலார் ஃபென்சிங் ஒரு கிட்டாகவே நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி சோலார் ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், ஹைப்ரிட், சோலார் ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஹோம் சர்வீசஸ்க்கு தேவையான டிசைன், இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங், கன்சல்டன்சி, ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், ஓகேங்களா, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட பேசிக்ஸு, ஷிப் ஆட்டோமேஷனோட பேசிக்ஸை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெட்ரோ ஸ்டேஷன்ஸு, ஏர்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரீஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான ட்ரைனிங்ஸை நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் முடிச்ச ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்ச ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை முடிச்ச ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான பேசிக்கல் ட்ரைனிங்ஸை எங்களால் கொடுக்க முடியும் வித் ப்ராப்பர் கைடன்ஸ். நன்றி.